கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பில் இருந்த காலகட்டத்தில் தான் தூய்மை பணியாளர் நல வாரியம் ஏற்படுத்தப்பட்டு தூய்மை பணியாளர்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அந்த நல வாரியத்திற்கான உரிய நிதி நல்கையிலும் அரசு முறையான வகையிலே வழங்கி அந்த நல வாரியம் சிறப்பாக செயல்படவும் அந்த நல வாரியத்தினுடைய திட்டங்கள் நன்மைகள் அது வழங்கக்கூடிய நலன்கள் தூய்மை பணியாளருக்கும் அவரது குடும்பத்திற்கும் தருவதை அரசு உறுதி செய்து வந்திருக்கிறது. எனவே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய காலத்திலிருந்து தொடர்ந்து இருக்கக்கூடிய இந்த பாரம்பரியத்தை அவர்களும் கடைபிடித்து தூய்மை பணியாளர் மீது அவருக்கும் தனி கரிசனத்தோடு அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே உங்களிடத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். பொதுவாக தூய்மை பணியாளர்கள் மட்டுமின்றி அரசு ஊழியர்களுடைய நலனிலும் மாண்புமிகு முதலமைச்சருடைய அரசு பெருங்கருணை கொண்டதாகவே இருக்கிறது. இன்றைக்கு காலையிலே கூட பார்ப்பேன் என்று சொன்னால் நிதிநிலை அறிக்கையிலே நிதித்துறையினுடைய சார்பிலே நான் அறிவித்திருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுடைய நலன்களுக்காக அறிவித்திருக்கக்கூடிய அறிவிப்புகளில் ஒன்றாக அரசு ஊழியர்கள் பணியில் இருக்கிற போது அவர்கள் மரணம் எய்தினால் இயற்கை எய்தினால் அவர்களுக்கான அந்த விபத்து காப்பீட்டு தொகையாக வழங்கக்கூடிய இந்த தொகை ஒரு வருவாய் கோட்டாட்சியர் மறைந்திருக்கிறார். அவருடைய குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் வழங்குகிறோம் என்று சொன்னால் படிநிலைகளில் இருக்கக்கூடிய பலருக்கும் அந்த வாய்ப்புகள் வழங்கப்பட்டு அங்கன்வாடி பணியாளர் ஒருவருடைய குடும்பத்திற்கும் அதே 1 கோடி ரூபாய் இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில்தான் குறிப்பாக நான் தொடக்கத்திலே குறிப்பிட்டு சொன்னதைப் போல நம்முடைய தூய்மை பணியாளர்கள் அவர்களுக்கான குறிப்பிட்ட சிறப்பு திட்டங்களை நம்முடைய அமைச்சரவை கூட்டத்திலே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு மேற்கொண்டு அதை உங்கள் வாயிலாக உங்களிடத்திலே நான் இங்கே தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அறிவிப்பு 1. தூய்மை பணியாளர்கள் குப்பைகளை கையாளும் போது அவர்களுக்கு நுரையீரல் மற்றும் தோல் சம்பந்தமான நோய்களால் பாதிக்கப்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளன. எனவே இத்தகைய தொழில்சார் நோய்களை கண்டறிவதற்கும் சிகிச்சை அளிப்பதற்கும் தேவையான தனித்திட்டம் ஒன்று செயல்படுத்தப்படும். 2வது அறிவிப்பு. தற்போது தூய்மை பணியாளர்கள் பணியின் போது இறக்க நேரிட்டால் அவர்களுக்கு தூய்மை பணியாளர் நல வாரியத்தின் மூலமாக நிதி உதவி வழங்கப்பட்டு வருகிறது. தூய்மை பணியாளர்களுடைய குடும்பங்களுடைய எதிர்கால நலனையும் வாழ்வாதாரத்தையும் முழுமையாக உறுதி செய்யக்கூடிய வகையில் இந்த நிதி உதவியுடன் கூடுதலாக இந்த பணியாளர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் அளவிற்கு காப்பீடு இலவசமாக வழங்கப்படும். இதனால் பணியின் போது இறக்க நேரிடும் தூய்மை பணியாளரின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் கிடைத்திட வழிவகை ஏற்படும். 3வது அறிவிப்பு. தூய்மை பணியாளர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினருடைய சமூக பொருளாதார நிலையினை உயர்த்திட சுய தொழில் தொடங்கும் போது அத்தொழில் திட்ட மதிப்பீட்டில் 35 விழுக்காடு நிதி அதிகபட்சமாக 3,50,000 ரூபாய் வரை மானியமாக வழங்கப்படும். மேலும் இந்த கடன் உதவி அதை பெற்று தொழில் தொடங்கி கடன் தொகையை தவறாமல் திருப்பிச் செலுத்துவதற்கு 6 விழுக்காடு வட்டி மானியமும் வழங்கப்படும். இந்த புதிய திட்டத்திற்கு ஆண்டுதோறும் 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். 4வது அறிவிப்பு. தூய்மை பணியாளர்களுடைய குழந்தைகள் எந்த பள்ளியில் பயின்றாலும் அவர்களுக்கு உயர்கல்வி கட்டணச் சலுகை மட்டுமின்றி விடுதி கட்டணம் புத்தக கட்டணங்களுக்கான உதவித்தொகையை வழங்கிடும் வகையில் புதிய உயர்கல்வி உதவித்தொகை திட்டம் ஒன்று செயல்படுத்தப்படும். நகர்ப்புறங்களில் அறிவிப்பு 5. நகர்ப்புறங்களில் சொந்த வீடு இல்லாத தூய்மை பணியாளர்களுக்கு வரும் 3 ஆண்டுகளில் தூய்மை பணியாளர் நல வாரியத்தினுடைய உதவியோடு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம், தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய திட்டங்கள், தூய்மை பணியாளர்கள் வசிக்கும் இடத்திலேயே வீடு கட்டுதல் என பல்வேறு முறைகளின் கீழ்
30,000 குடியிருப்புகள் கட்டித்தரப்படும். கிராம பகுதிகளில் வசிக்கும் தூய்மை பணியாளர்களுக்கு கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் இந்த வீட்டு ஒதுக்கீட்டில் முன்னுரிமை வழங்கப்படும். 6வது அறிவிப்பு, தூய்மை பணியாளர்கள் தங்களது பணியை அதிகாலையில் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் காலை உணவு சமைப்பதற்கும் அதை பணிபுரிய இடத்திற்கு கொண்டு வந்து அருந்துவதற்கும் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகின்றனர். இப்பிரச்சனைகளுக்கு தீர்வாக நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் பணியில் ஈடுபடும் பணியாளர்களுக்கு காலை உணவு அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகளால் இலவசமாக வழங்கப்படும். இத்திட்டம் முதற்கட்டமாக பெருநகர சென்னை மாநகராட்சியில் செயல்படுத்தப்பட்டு படிப்படியாக மற்ற நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் விரிவுபடுத்தப்படும். ஆக இந்த 6 முக்கியமான அறிவிப்புகள் நம்முடைய தூய்மை பணியாளர்களுடைய நலனுக்காக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்கள் இன்றைய அமைச்சரவையில் இந்த திட்டங்களை சிறப்பாக அறிவித்திருக்கிறார்கள். எனவே நான் அரசினுடைய சார்பிலே கேட்டுக்கொள்வது, தூய்மை பணியாளர்கள் உங்களுடைய உணர்வுகளை மதிக்கக்கூடிய முதலமைச்சராக உங்களுக்கான நலத்திட்டங்களை உருவாக்க வேண்டிய, அதை முன்னுரிமை அடிப்படையில் சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய, உங்கள் நலனுக்காக இந்த திட்டங்களை தந்து கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சராக இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அறிவித்திருக்கக்கூடிய இந்த திட்டங்களுடைய பின்னணியில் நீங்கள் அரசு உங்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய அக்கறையின் மனதிலே வைத்து பொதுமக்களுடைய நலனை கருதி அதேபோல் உங்களுடைய மற்ற கோரிக்கைகளெல்லாம் மனதிலே வைத்து நீங்கள் உங்களுடைய வேலை நிறுத்தத்தை விடுத்து பணிகளுக்கு திரும்பி அந்த பணிகளில் ஈடுபடுத்த வேண்டும் என்று நான் அரசின் சார்பாக மிகுந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இல்லை கேட்டிருக்காங்க, அவங்க பணி நிரந்தரத்தை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க. இது குறித்த வழக்குகள் 2 இடத்துல இருக்குது. ஒன்று உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு ரிசர்வில் இருக்குது, இன்னொன்று தொழிலாய தீர்ப்பாயத்திலும் இருக்கிறது. எனவே அந்த வழக்கு முடிவுகள் வரும்.